குழந்தை அனுப்பிடணும். ஆன் பண்ணு. ஆன் ஆயிடுச்சா? சரி. ஃபர்ஸ்ட் லெசன் மை பெட். மை பெட்னா என்னம்மா? செல்லமா இருக்கிற ஒரு பூனையோ நாய்க்குட்டியோ ஒரு முயல்குட்டியோ நம்ம செல்லமா வளர்ப்போம்ல, பிடிக்க உட்காந்துப்போம். அதுக்கு பேர் என்னது? பெட்டுன்னு அர்த்தம். செல்லமா வளர்க்குறது, அதுக்கு பேர் என்னது? பெட்டு. மை பெட்ல இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? வள்ளி மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த வே. வள்ளி என்ன பண்றா? போயிட்டே இருக்கா. ஆன் த வேல, போற வழியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவன் வள்ளி வந்து பார்க்குறா. அப்போ ஹாய் சிட்டு, மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகமட் அண்ட் ஆண்டி. அப்போ சிட்டுவையும் கூட கூப்பிட்டு போறா. சிட்டு வந்து பெட் அனிமல். பெட்டுனா செல்லமா வளர்க்குறாங்க. சிட்டுவை கையோட கூப்பிட்டு போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குறா? அகமதும் ஆண்டியும் வராங்க. அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். சிட்டு இவங்க வந்து அவங்க அப்பா பாரு, அவங்க அப்பான்னு பாருமா. சிட்டுவும் அப்படிங்க போய்ப்பா. சிட்டு வந்து அகமதும் ஆண்டியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு 2 நிமிஷம் முடிச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி பாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது ஹாய் வள்ளி, அவங்க என்ன சொல்றாங்க? ஹாய் வள்ளி. இப்போ நம்ம சொல்றோம்னா ஹாய் வித்தன்யான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஹாய் வள்ளின்னு சொல்றாங்க. யாஸ் ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சிட்டுவை பார்த்து, இங்க பாருமா, இந்த சிட்டுவை பார்த்து ஹூ இஸ் திஸ் கேட்குறாங்க. ஹூ இஸ் திஸ்னா தமிழ்ல என்ன? இவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவ யாரு? வள்ளி என்ன சொல்றா? திஸ் இஸ் சிட்டு. திஸ் இஸ் சிட்டுனா இவங்க பேர் சிட்டு. ஷீ இஸ் அ கிட். அவ ஒரு குழந்தை. லட்சணா மாமா, அவ ஒரு 2 minutes வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அவ ஒரு குழந்தை. ஷீ கிளைம்ப் அண்ட் ஜம்ப்ஸ். கிளைம்ப்னா என்னது? மரத்துல குரங்குலாம் அனுமானிச்சா மேலே ஏறுறாங்க பாத்தியா? கிளைம்ஸ்னா மேலே ஏறுறது, ஜம்ப்னா தாவறது. அந்த மாதிரி ஷீ ஈட்ஸ் கிராஸ். புல் இருக்குல்ல, புல்லதான் அவ சாப்பிடுவா. ஷீ ஈட்ஸ் பனானாஸ். வாழைப்பழம் இல்லையா, வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க. லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ், இலைகள், அதுக்கப்புறம் வேர்கள் எல்லாத்தையுமே இந்த சிட்டு வந்து சாப்பிடுவான்னு அகமதுக்கும் ஆண்டிக்கும் வள்ளி சொல்றா. சொல்லி முடிச்ச உடனே அவங்க பேர்ட்ஸ், சன், இதான் இது படிச்சோம் இல்லையா, கிளவுட்ஸ், பீஸ், இந்த எல்லோ ஃப்ளவர், ரெட் ஃப்ளவர், கேட்டு, 2 squirrelsனா அணில், 5 dogs, frogs, ratsனா எலி, frogsனா தவளை, dogsனா நாய், கேட் பூனை, ஸ்குரில்னா அணில், சூரியன், கிளவுட்ஸ்னா மேகங்கள் சொல்றேன் இல்லையா, பீஸ்னா வண்டு. அப்புறம் வேற என்னமா இருக்கு? இது எல்லாத்தையுமே வந்து சிட்டுவும் வள்ளியும் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்ச உடனே அந்த ஃபாரஸ்ட் வந்து ஜாலியாக கிளம்பிடுறாங்க. ஸோ ஐ கேன் டூனா என்ன அர்த்தம்? என்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் யுவர் நேம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னமா? வாட் இஸ் யுவர் நேம்? என்ன எழுதணும் நம்ம? மை நேம் இஸ் எழுதணும். என்னமா எழுதணும் நம்ம? மை நேம் இஸ் நான் பேர் மட்டும் எழுதி போடுறேன். மை நேம் இஸ், அந்த பேரை நம்ம எழுதி முடிச்சிடணும். செகண்ட், ஹூ இஸ் வள்ளிஸ் பெட்? ஹூ இஸ் வள்ளிஸ் பெட்? வள்ளியோட பெட்டு யாருமா? வள்ளிக்கு யாருமா ரொம்ப பிடிக்கும்? வள்ளிஸ். இப்படியே ஆன்சர் எப்படி எழுதணுமா? வள்ளிஸ் பெட் இஸ் VALLIS. வள்ளிஸ் பெட், PET பெட் இருக்கா, இந்த IS எழுதணும். இஸ் சிட்டு, CHITTU, சிட்டுன்னு எழுதிடும். அடுத்து தேர்ட்ல என்ன எழுதணும்னா, which flower do வள்ளி? which flower do வள்ளி and சிட்டு see? வள்ளி and சிட்டு see. என்ன flower? yellow and YELLOW, yellow and red color flower. சிட்டு and வள்ளி see. சிட்டு and வள்ளி see. புரிஞ்சுச்சாப்பா ரிதன்யா? and வள்ளி see என்னென்ன பார்க்குறாங்கன்னா, இந்த ரெட் கலர் பூவையும் எல்லா கலர் பூவையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிக்க மட்டும் எழுதிடுவான். மை நேம் இஸ் ரிதன்யா எழுதிடுங்க. ஆஃப் பண்ணு.